குடிபோதையில் தகராறு செய்த அண்ணனை கொலை செய்து செப்டிக் டேங்கில் போட்டுவிட்டு காவல் நிலையத்தில் சரணடைந்த தம்பி கைது செய்யப்பட்டுள்ளார். போதை தகராறு கொலையில் முடிந்தது எப்படி? குடிபோதை தகராறு குடும்பத்தில் ஏற்படுத்தும் குழப்பத்தை போல வேறு எதுவும் பெரிதாக விளைவுகளை ஏற்படுத்துவது இல்லை. அண்ணன், தம்பி, தந்தை, கணவன் என ஒரு குடும்பத்தை சீரழிப்பதே குடிபோதையில் ஏற்படும் குடும்பச் சண்டைகள்தான். பல சமயங்களில் இந்த போக்கு சில குடும்பங்களையே சீர்குலைத்து விடுகிறது. அப்படி ஒரு சம்பவம்தான் தஞ்சை மாவட்டத்தில் அரங்கேறி உள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு அருகே நடுக்காவேரி அரசமர தெருவைச் சேர்ந்தவர்கள் அஜித்குமார், ராம்குமார் சகோதரர்கள். தந்தை ராஜா சில ஆண்டுகளுக்கு முன்பு இறந்துவிட்ட நிலையில் தாய் விஜயா இளைய மகள் வீட்டில் வசித்து வருகிறார். சகோதரர்கள் இருவரும் ஒன்றாக வசித்து வந்த நிலையில் அண்ணன் அஜித்குமார் குடிப்பழக்கத்திற்கு அடிமையாக இருக்கிறார். தினசரி குடித்துவிட்டு சண்டையிட்டால் தான் அவருக்கு தூக்கமே வரும் என்கின்ற நிலைக்கு சென்று விட்டார். டிப்ளமோ படித்துள்ள அஜித்குமாருக்கு சரியான வேலை எதுவும் கிடைக்காத நிலையில் குடியே கதி என போதையிலேயே திளைத்து வந்துள்ளார். 2 வீலர் மெக்கானிக்காக வேலை பார்த்து வந்த தம்பி ராம்குமார் அண்ணன் தெருவில் சண்டை போடுவதைக் கண்டு மிகுந்த வேதனை அடைந்துள்ளார். இது குறித்து அஜித்குமாரை பலமுறை தம்பி கண்டித்து வந்தார். தனக்கு பின் பிறந்த சிறுவன் தனக்கு அறிவுரை கூறுவதா என வெகுண்டெழுந்த அஜித்குமார் தம்பியை தகாத வார்த்தையால் திட்டி எச்சரித்துள்ளார். இந்நிலையில் வழக்கம் போல் அஜித்குமார் குடித்துவிட்டு வியாழன் இரவு வீட்டிற்கு வந்துள்ளார். போதை வெறியில் பெரும் தகராறில் ஈடுபட ஆட்டம் போட்ட அண்ணனை அடக்க தம்பி ராம்குமார் தட்டி கேட்டுள்ளார். இதில் அண்ணன் தம்பி இடையே பெரும் தகராறு வெடித்துள்ளது. ஒரு கட்டத்தில் ஆத்திரம் தலைக்கேறிய தம்பி அண்ணனை அடித்து கீழே தள்ளிவிட்டுள்ளார். போதையில் இருந்த அஜித்திற்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டது. அதன் பின்னரும் ஆத்திரமடங்காத தம்பி அருகில் கிடந்த ஒயரால் அண்ணனின் கழுத்தை நெரித்து கொலை செய்து விட்டார். அண்ணனை கொலை செய்துவிட்டு செய்வதறியாது தவித்த ராம்குமார் உடலை மறைத்துவிட்டு தப்பிவிட வேண்டுமென திட்டம் போட்டார். பின் அண்ணனின் உடலை வீட்டில் உள்ள செப்டிக் டேங்கில் போட்டுவிட்டு வீட்டிலேயே தூங்கியுள்ளார். இருப்பினும் அண்ணனை கொலை செய்ததை மறைக்க மனமில்லாத ராம்குமார் நடுக்காவேரி காவல் நிலையத்திற்கு நேரில் சென்று சரணடைந்து விவரத்தை கூறியுள்ளார். சம்பவ இடத்திற்கு சென்ற காவல்துறையினர் அஜித்குமார் உடலை மீட்டு திருவையாறு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தம்பி ராம்குமார் மீது வழக்கு பதிந்து கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.